ஒன்றின் கீழ் 2x கழித்தல் ஒன்றின் கீழ் 3x சமன் ஒன்றின் கீழ் 12 இருக்குது. இதை தீர்த்து நாங்கள் எக்ஸுக்குரிய பெருமானத்தை காணணும். எக்ஸுக்குரிய பெருமானம் காண்றதுக்கு இது போமாசி சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. அதாவது பின்னங்கள் அட்சரகணித பின்னங்கள் சம்மந்தமாக பார்த்துருப்போம். அதே மாதிரி பூமாசி சம்மந்தப்பட்டது ஒன்றின் கீழ் 2x இருக்குது. அதே மாதிரி கழித்தல் ஒன்றின் கீழ் 3x இருக்குது. இதுக்கு பூமாசி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் நாங்கள் செய்கிறது இலகுவாக இருக்கும். பூமாசி காண்றதெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோம். 2க்கும் 3க்கும் என்ன பூமாசி? 2 மடங்கையும் எழுதுவோம், 3 மடங்கையும் எழுதுவோம். 2க்கும் எது பொதுவாக இருக்கோ அதான் பூமாசி. 6ன்றது பூமாசி. ஒன்றின் கீழ் 2x இருக்குது. 2x 2க்கு பூமாசி. எக்ஸ்ன்றது 2 பக்கம் இருக்குது. எக்ஸுக்கு 2xக்கு பூமாசி 6x. அதனால் 6 2 எத்தனையாக பிரிக்கணும்? 6 வரும். 2 3ஆக பிரிக்கணும் 6 வரும். 2 மடங்கும் 3 மடங்குலேயும் பொதுவாக இருக்குதான் பூமாசி. அப்படி பார்த்தோம்னா 6xன்றது பூமாசி. கீழே 3ஆக பிரிக்கணுடைய மேலேயும் 3ஆல் பெருக்குவோம். கழித்தல் ஒன்றின் கீழ் 3x. இப்போ 6என்றது தான் பூமாசின்னு சொல்லிட்டோம். ஆகவே இதை 2ஆக பிரிக்கினா தான் 6 வரும். அது மேலேயும் 2ஆக பெருக்குவோம். ஒன்றின் கீழ் 12. இப்போ நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி பூமாசி எடுத்துட்டோம். சுருக்கி செய்ய வேண்டியதாக 3ன் கீழ் 6x கழித்தல் 2ன் கீழ் 6x சமன் ஒன்றின் கீழ் 12. ஒன்றின் கீழ் 12. இனி பூமாசின்றது 6x மேலே 3 கழித்தல் 2. 2க்குமே 6x பூமாசி. ஆகவே 3 கழித்தல் 2 ஒன்றின் கீழ் 12. இப்போ இதை பார்த்தோம்னா 3ல் 2 கழிச்சா ஒன்றின் கீழ் 6x சமன் ஒன்றின் கீழ் 12க்கு சமனா. இதில் எந்த எக்ஸை காணணும்? இது ஏற்கனவே நாங்கள் மேலே முதலாக இதுக்கு மேலே செய்த கேள்வி மாதிரியே இதை நாங்கள் எக்ஸை காண்றதுக்கு குறுக்கு பெருக்கம் இருக்கும். அதாவது இதை இதால் இருக்கும், இதை இதால் இருக்கும். அதுக்கு விளக்கம் இங்கே வகுப்படுறது இங்கே போனால் பெருக்கப்படும், இங்கே வகுப்படுறது இங்கே வந்தால் பெருக்கப்படும். இப்போ இதை இதால் பிரிக்கணும்னா 6x 12 பிரிக்கணும்னா 12. 6x சமன் 12 விட வந்திருக்குது. எக்ஸை காண்றதுக்கு எக்ஸோட 6 பெருக்கப்பட்டிருக்கு. ஆகவே சமனுக்கு அடுத்த பக்கம் போனால் பெருக்கப்படுறது சமனுக்கு அடுத்த பக்கம் போனால் வகுப்படும். ஆகவே 12 6ஆக வகுத்தா விட 2. எக்ஸுக்குரிய பிரமாணம் எக்ஸ் சமன் 2. ஆகவே எக்ஸுக்குரிய பிரமாணம் எக்ஸ் சமன் 2. எங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இதில் எக்ஸுக்குரிய பிரமாணத்தை பிரதிட்டு பார்த்தாலும் சரியாக வந்துச்சுன்னா நாங்கள் செய்த சரி. 2 போட்டோம்னா 2 4, இங்கே 4 இருக்குது. இங்கே 2 போட்டோம்னா 3 2 6, இங்கே 6 இருக்குது. ஒன்றின் கீழ் 4லேருந்து ஒன்றின் கீழ் 6 கழிச்சா ஒன்றின் கீழ் 12 வருமாம். இதுக்கும் பூமாசி எடுத்து கழித்து பார்க்கணும். சரியாக வரும். வேணும்டா செய்து பாருங்கள். இதே மாதிரி வேறுபட்ட வினாக்களோடு நாங்கள் சந்திப்போம். அடுத்த வினாவாக 5 மனிதர்கள் 2 நாட்களில் செய்யும் வேலையை 2 மனிதர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இது ஒரு சின்ன கேள்வி தான். இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது ஒரு சின்ன கேள்வி தான். இதை இலகுவாக செய்திடலாம். இதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்ட வினாக்களோடு நாங்கள் விளக்கமாக சந்திப்போம். இது சின்ன கேள்வி. செய்கவழி இல்லாமல் செய்திடலாம். நாங்கள் செய்கவழியோடு அடுத்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். இதுக்கு விட தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.